நம்ம டிரைவருங்கெல்லாம் நல்லா இதை கவனிங்க. பாருங்கள், மகாராஷ்டிராவில் கவர்மெண்ட் ஜாப்பு 700 லேடிஸ் டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம லைன் வண்டியில் திருடி நாகரிகம் இல்லாமல் அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு ஊர் இப்போ பாருங்கள் எவ்வளோ முன்னேற்றமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு தான் இன்னும் அந்த ஒயின் ஷாப்பே கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறீங்க. விட்டுட்டு ஒதுங்கி வந்து நீங்கள் முதல்ல ஒழுக்கமாக மாறினீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவிங்களும் ஒழுக்கமாக வருவாங்க. அப்படி வந்தால் தான் அவங்களுக்குன்னு ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். நீங்களும் 10 ரூபா சம்பாதிக்க முடியும், அவங்களும் சம்பாதிக்க முடியும். நீங்கள் வெளியில் போய் லைன் வண்டியில் சம்பாதிக்கலாம். அவங்க உள்ளூர்லேயே ஒரு ஆட்டோ கூட வாங்கி கொடுத்து ஓட்ட வைங்க. எல்லாம் நல்லதாக நினைங்க, நல்ல செயலாக இருங்க. நாம் தான் ஜெயிக்க வைக்கணும் யாரையுமே. நம்ம டிரைவருங்கெல்லாம் கொஞ்ச நாள் நினச்சி பாருங்கள். நாமெல்லாம் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக 15 நாள் அப்படி இப்படின்னு போயிட்டு வெளியில் போயிட்டு வரோம். எந்த நம்பிக்கையில் நம்மளை அனுப்புகிறாங்க அதே நம்பிக்கையை உங்கள் மனைவி மேலேயும் வச்சு அவங்கள செயல்பட வைங்க. அவங்களும் மனுஷி தாங்க, சுதந்திர பறவையாக இருக்கட்டுங்க. அப்போ தான் நாமளும் ஜெயிக்க முடியும், அவங்களும் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் இன்பம் துன்பம் சரிப்பங்காக எடுக்கிற மாதிரி கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சரிப்பங்காக எடுக்கும்போது 2 பேர்த்துக்குள்ளேயும் காதல் அதிகமாகும், வாழ்க்கை இன்பமாக இருக்கும். வாழ்க்கைங்கிறது புரிஞ்சு வாழுங்க. அப்போ தான் வாழ்க்கையோட அர்த்தம்ன்றதை என்னென்ன புரியும் உங்களுக்கு.